4.5 கரெக்டா கவனிக்கணும். சொல்லுமா given என்ன சொல்லுங்க, என்ன வேல்யூ கேக்குறாங்க? cos inverse of root 3 by 2. Root 3 by 2. cos inverse of root 3 by 2. சொல்லுமா அங்க பாருங்க டேபிளுக்கு எழுதி போட்டுனா இங்க எழுதி போட்டோம். சொல்லுங்க எந்த வேல்யூ cos root 3 by 2 நமக்கு வருது? இந்த ஆங்கிள் டேபிள் பார்க்கணும். சொல்லுமா என்னமா முடியுங்க? 5 by 6 ஆ? 5 by 6 belongs to cos நோட டொமைன் என்னப்பா? 0 to pi. எஸ், அதுக்குள்ள நமக்கு கிடைச்சிருக்கு. தட்ஸ் ஆல். அதுக்குள்ள தான் நீ எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் தான். சைனுக்கு பார்த்துருப்போம் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், காசுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட், டேனுக்கு பிட்வீன், அதாவது பிட்வீன் -5/2 +5/2 மறந்துடக்கூடாது. சொல்லுமா அவ்வளவுதான் ஆன்சர். தி நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சொல்லுமா எக்ஸாம்பிள் 4.6. given சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா? சொல்லுமா cos inverse of -1 by root 2. நல்லா கவனிக்கணும். பிரின்சிபல் டொமைன் என்ன இருக்கு? cos யாருமா பேசே பிரின்சிபல் டொமைன் காசுக்கு இங்கதான் 0 to pi இதுக்குள்ளதான் நமக்கு இருக்கும். அப்ப காசு எங்க மைனஸ்? ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஆல், செகண்ட் குவார்டர்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஷார்ட்கட். அப்ப எஸ் மட்டும் தான் பிளஸ், காசு இங்க மைனஸ். எஸ் செகண்ட் குவார்டர். செகண்ட் குவார்டர்ல எப்படி எழுதுவோம்? பை மைனஸ் டீட்டா அதானே. செகண்ட் குவார்டர் எப்படி எழுதுவோம்? பை மைனஸ் டீட்டான்னு எழுதுவோமா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பை மைனஸ் எந்த ஆங்கிளுக்கு 1/√2 காஸ் வேல்யூ 1/√2 45 அப்ப என்ன வரும்? பை பை 4 ஆமா? அப்ப என்ன வரும் ஆன்சர்? 4π minus 5/4 is equal to 3/3. That's our answer. இது 0 to pi குள்ள நமக்கு இருக்கு. சொல்றது புரிஞ்சுதாமா? சொல்றது புரிஞ்சுதா? இது எப்படி எடுத்துக்கலாம்? இத எப்ப வந்து 1/√2 வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ cos 45 டிகிரி தான் என்னது? 1/√2 கரெக்டா? அப்ப இது எந்த ஆங்கிள்? 40. அப்ப இது எப்படி எழுதணும்? பை மைனஸ் எந்த ஆங்கிளுக்கு? π/4. therefore answer dπ/4. புரியுதாப்பா? மைனஸ் வந்துச்சுன்னா செகண்ட் குவாட்ரண்ட், காசு செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் மைனஸா இருக்கும். அப்ப இங்க எப்படி எழுதும்? பை மைனஸ் டீட்டான்னு எழுதும். அப்போ இந்த 1/√2 எந்த ஆங்கிளுக்கு வருது? π/4க்கு. அப்ப பை மைனஸ் π/4. புரியுதா? புரியுதாமா? இந்த கான்செப்ட் தெரியணும். செகண்ட் குவாட்ரண்ட் வந்து என்ன எழுதும்? பை மைனஸ் டீட்டா எழுதுமா? எழுதுமாமா? போர்டு நல்லா கவனி. அதுதான் எழுதி போட்டுருக்கேன் பிக்சரா. நெக்ஸ்ட் சொல்லுங்க. சப்டிவிஷன் 2 சொல்லுங்க. cos inverse of cos minus 5/6. இது ஈஸியா தானே இது. இப்ப என்ன இது? cos inverse of cos of minus theta. cos minus theta na cos theta. Yes, cos minus theta na cos theta. even function la cos minus theta plus cos theta va sin minus theta na minus sin theta, tan minus theta na minus tan theta. அதெல்லாம் odd function. அவ்வளவுதான் பா. இது பாருங்க 0 to pi குள்ள இருக்கு. cos இது 0 to pi குள்ள இருக்கு. அதனால இத கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் இஸ் 5/3.
0 to பைக்குள்ள இல்லைனாதான் நம்ம என்ன பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும். புரியுதா? அடுத்து சொல்லுமா, பிரின்சிபல் வேல்யூனாவே இந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கு. சொல்லுமா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் வந்துட்டு 7π/6ங்கிறது இந்த இன்டர்வலுக்குள்ள வராது. எவ்வளோ? 30. 7 into 30 என்ன? 210. 5/6ங்கிறது என்ன? 30. 30 into 7 எவ்வளோ? 210. இது ஆனா எதுக்குள்ளதான் இருக்கு? 0ல இருந்து 180க்குள்ளதான் இருக்கு. 0ல இருந்து 180க்குள்ள. அப்ப அதிகமா போயிருச்சு. அப்ப நம்ம டைரக்டா இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இதை மாத்தி எழுதணும். எப்படி மாத்தி எழுதணும் கவனிங்க. இது காஸ் ஆஃப் டினாமினேட்டரை விட 1 பெருசா இருக்கா? 5 + 5/6. கரெக்டாமா? இது எந்த குவாட்ரண்ட் பா? 5 + 5 + θ எந்த குவாட்ரண்ட்? எஸ், தேர்ட் குவாட்ரண்ட். 5 + θங்கிறது எந்த குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல காசு என்னவா இருக்கும்? மைனஸா? இப்ப காஸ் ஆஃப் என்ன இருக்குங்க? இந்த ஆங்கிள் மட்டும் தான் எழுதணும். என்ன இது? 5/6. நாம என்ன சொல்லிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் நம்ம சொல்லணும். காசு எதுல சொல்லணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட், அதாவது 0 to πக்குள்ள தான் சொல்லணும். அப்போ இந்த மைனஸ் எந்த குவாட்ரண்ட்ல வருது? காஸ் மைனஸ் எந்த குவாட்ரண்ட்லமா வருது? அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல எப்படி எழுதுவோம்? சொல்லி காமிச்சேன். சொல்லுங்க. 5 - θ. θ வேல்யூ என்னது? 5/6. இது செகண்ட் குவாட்ரண்ட் வந்துச்சு தானே? இது செகண்ட் குவாட்ரண்ட் தானே? 5 - 5/6 செகண்ட் குவாட்ரண்ட் தானா? அப்ப இந்த காஸ் இன்வர்ஸ் கேன்சல் ஆனா 5 - 5/6 மட்டும் இருக்கும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6π - 5/6, that is equal to 5/6. That's all belongs to 0. 5/6ங்கிறது எவ்வளவு சொன்னா? 30 டிகிரியா? 30 into 5 என்ன? 150யா? இப்ப 0 to 180க்குள்ள அந்த ஆன்சர் வந்துருச்சு. புரியுதாமா? நீ அந்த இன்டர்வலுக்குள்ளதான் சொல்லணும். பிரின்சிபல் டொமைன் என்னவோ அதுக்குள்ளதான் நீ சொல்லணும். சைன் இருந்தா என்னது? -π/2 + π/2. அதுக்குள்ள நாம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் மாவளா சப்டிவிஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? 4.7 டொமைனா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சொல்லுமா. y எடுத்துக்கலாமா? y = cos inverse of sin x/3. cos inverse டொமைன் என்னப்பா? டொமைன் ஆஃப் cos inverse என்னமா முடிக்கிறீங்க? cos inverse of x க்கு என்ன டொமைன்? -1 to +1. சைனுக்கும் காசுக்கும், சைன் இன்வர்ஸுக்கும் காஸ் இன்வர்ஸுக்கும் சேம் டொமைன் தான். இப்ப சொல்லுங்கம்மா, அங்க எப்படி எழுதுவோம்? டொமைன் சம்மன் தானே நடத்தணும். -1 less than or equal to 2 + /2 3 ஆமா? நம்ம என்ன வேல்யூ மட்டும் வேணும்? x தவிர நம்ம மீதி எல்லாம் இந்த சைடு எடுத்துருவாங்க. முதல்ல டினாமினேட்டரை கேன்சல் பண்ணுங்க. 3 இருக்கு, அதனால என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். இப்ப மல்டிபிள் பண்ணா 1 × -3 -1, 3 × -1 -3 less than or equal to, இங்க 3 என்ன ஆயிருமா? கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 + 9x 1 × 3. என்ன பண்ணிருக்கேன்? ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இன்இக்வாலிட்டியா. இப்ப இது என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிரும். சொல்லுங்க. அப்ப என்ன வேணும் நமக்கு? எக்ஸ் மட்டும் தானே வேணும். இப்ப இந்த +2 இங்க என்ன இருக்கு? +2 இருக்கா? அப்ப ரெண்டு பக்கம் -2 அப்ளை பண்ணுங்க. -3 -2 இங்க என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? என்ன கிடைக்கும்? சொல்லுங்கம்மா. அப்ப நம்ம எக்ஸ் மட்டும் தானே வேணும்.
அப்ப சைனுடைய இன்வர்ஸ் அப்ளை பண்ணீங்க. சைனுடைய இன்வர்ஸ் அப்ளை பண்ணா நான் அப்ப மாறும் இங்க. சொல்லுமா மைனஸ் சைன் இன்வர்ஸ் தான் அப்ளை பண்றோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்க சைன் இன்வர்ஸ் சைன் என்ன ஆயிரும்? மீதி என்ன இருக்கும்? இங்க பட் சைன் இன்வர்ஸ்க்கு என்ன அது டொமைன்? சைன் இன்வர்ஸ் என்ன டொமைன்? -1 to +1 தான். 5 வரலாம் வராது. அப்ப நம்ம எதை தான் எடுக்கணும்? -1 தான் எடுக்கணும். 5 வராது. sin 1 sin inverse of -1 less than or equal to x less than or equal to sin inverse of 1. எப்பமா 90 எப்பமா -1 ஆன்சர் sin இருக்கு? பிரின்சிபல் டொமைன் குள்ள தான் நம்ம ஆங்கிள் சொல்லணும்னு சொல்லிக்கிறோம். -5/2 +5/2 தான் பிரின்சிபல் டொமைன். எங்க 270 சொல்லிட்டு இருக்கு. 270ங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்தா, கிளாக் வைஸ்ல வந்தா அது என்னது? எவ்வளவு சொன்னாலுமே கவனிக்கிறதே இல்லம்மா. கிளாக் வைஸ் சொன்னா என்னம்மா? ஆன்டி கிளாக் வைஸ் என்ன சொன்னா கிளாக் வைஸ் என்னம்மா? ஆன்டி கிளாக் வைஸ் என்ன சொன்னா கிளாக் வைஸ் என்ன சொன்னான்னு கேட்கு. அப்புறம் என்ன மாதிரி சொல்ல வேண்டியதான். நம்ம இந்த டேபிள் ஃபுல்லா நீ வந்து படிச்சு பாருங்க, எழுதி காமி. அப்ப 90 டிகிரி தான் 1, 90 டிகிரி மைனஸ்ல வர்றது எங்க வரும்? 4th குவாட்ரண்ட் மைனஸ் தீட்டா. கிளாக் வைஸ்லாம் பிளஸ் தீட்டா, ஆன்டி கிளாக் வைஸ்லாம் மைனஸ் தீட்டான்னு எத்தனை தடவை சொன்னோம்? கிளாஸ் கவனிக்கிறீங்களா? என்னமா பண்றீங்க? இன்னும் ஒரு அவர் இருக்கு வர. இப்போ less than or equal to x less than or equal to என்ன வரும்? 1 எப்போ? That's our answer. Therefore x belongs to equal இருக்கனால ஸ்கொயர் closed bracket -5/2 +5. now closed equal இருக்கு. therefore closed. important sum இத பாத்துங்க நல்லா. எதுமே படிக்காத பாஸ் பண்ணனும்னா எப்படி பாஸ் பண்றது? எதுவுமே படிக்க கூடாது, அப்படியே வராது, சும்மா அப்படியே வருது. இதெல்லாம் நானே புரியாத படிக்க முடியாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த டேபிள்ஸ் எல்லாம் கரெக்டா படிங்க அப்படின்னு நான் பல முறை சொன்னேன். நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? 3rd chapter ஃபுல்லா டெஸ்ட் இருக்கு. நான் பல முறை சொல்லிட்டேன் உங்களுக்கு. கரெக்டா வந்துரு, ரெடி ஆயிடுச்சு. சொல்லு நெக்ஸ்ட் சம். நம்ம முடிஞ்சிச்சா? எக்ஸாம்பிள் சம் எக்ஸாம்பிள் முடிஞ்சிச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.2 ஃபர்ஸ்ட் சம் சொல்லு பார்க்கலாம். 1ல சப்டிவிஷன் இருக்கா? சொல்லுங்க. -6/5 சொல்லுங்க. y equal to எடுத்துக்கலாமா? y equal to -6/5 இன்டர்வலா? ஃபங்க்ஷன் சொல்லுமா முதல்ல? என்ன cos x equal to 0. yes, cos x equal to 0. x நோட வேல்யூ எது வரலும் கொடுத்திருக்காங்க இன்டர்வல்ல? சொல்லுங்க பார்க்கலாம். -6/5 less than or equal to x less than or equal to +6/5. ஆமா, சரி. நான் எழுதி போட்டேன்னா உங்களுக்கா நம்ம அந்த யூனிட் சர்க்கிள் வச்சு சொல்லியிருப்போம். ஜெனரல் ஃபார்ம் cos 0. அங்க பாரு cos 0 எங்க இருக்கு? எங்க இருக்கு சொல்லுவாங்க. cos ஜெஃபினா எது cos 0 எந்த ஆங்கிள் கிட்ட இருக்கு சொல்லுவாங்க. எது cos உடைய வேல்யூ, எது sin உடைய வேல்யூ என்னன்னே தெரியல. பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன். எதுமா cos உடைய வேல்யூ, எதுமா sin உடைய வேல்யூ? அமைதியா இருக்கு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு எது ஃபர்ஸ்ட்? போய் கை வச்சு காமி போர்டு. புரியல? நீங்க கிளாஸ் கவனிச்சுருக்க எந்த விஷயத்துக்கு சாப்பிடும்? எது காசுடைய வேல்யூ, எது சைனோட வேல்யூ?
ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ காசு, ரெண்டாவது இருக்கிற வேல்யூ சைன் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எத்தனை தரமா இதை சொல்லி கொடுக்குறேன் நான்? ஒரு 10 டைம் சொல்லியிருக்குமா? சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. எங்க 0 இருக்கு? காஸ் 0 சொல்லியிருக்காங்க. எஸ், 5/2 பொசிஷன்லயும் 3π/2 பொசிஷன்லயும் காஸ் 0 இருக்கு. 5/2 பொசிஷன் 3π/2. இங்க என்னமா பாக்குறீங்க? அங்க பாருமா, இங்க என்ன பாக்குற? 5/2 பொசிஷன்ல 0 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த parenthesis பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0, x வேல்யூ 0 இருக்கு. கீழேயும் அதே மாதிரி 0 இருக்கு. அப்ப பொசிஷன் வந்து 5/2 3π/2. அங்க எழுதிருக்க மாதிரி சைடுல 5/2 3/2 ரெண்டுமே வந்தா ஜெனரல் ஃபார்ம் என்ன? ரெண்டும் சேர்ந்து வந்தான்னு சொல்றேன். அது என்ன நீங்க தனியா சொல்றீங்க? அந்த செட் பிராக்கெட் போட்டு காமிச்சிருக்கா இல்லையா நம்ம சைடுல? எஸ், என்ன வரணும்? அப்ப x equal to இந்த வேல்யூ x equal to ஜெனரல் ஃபார்ம் என்ன வரும்? 2n + 1 into 5/2. இது ஜெனரல் ஃபார்ம் x னுடைய வேல்யூ. நாம என்ன சொல்லணும்? இங்க n பத்தியும் பேசணும். ஏன் n பத்தி பேசு? n belongs to z, மறந்துடக்கூடாது. n belongs to z. இப்போ இந்த n-னுடைய வேல்யூ எப்படி இருக்கணுங்கிறத கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அந்த x-னுடைய வேல்யூ -6π ல இருந்து +6π குள்ள தான் இருக்கணுமாமா. 6π முதல்ல என்ன வேல்யூ சொல்லுப்பா? 180 into 6 0 48 4 1080 அதுக்குள்ள வரணும். -1080 இருந்து +1080 குள்ளதான் இந்த ஆங்கிள் இருக்கு. அப்ப அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 0 போடுங்க முதல்ல. என்னக்கு இன்டிஜர் தானே, என்னக்கு 0 போட்டா 90 டிகிரி. எஸ், 2 into 0 0 0 + 1 1 1 into 90 90 தான். எஸ், 0 வரும். +or-1 வருமா? கண்டிப்பா வரும். +or-2 +or- நீ பாட்டு போட்டுற கூடாது, செக் பண்ண பாரு. வரும். இங்க பாருங்க, 3 into 2 6 6 + 1 7 7 into 90 எவ்வளவு? 630. 7 into 90 என்னமா? நெக்ஸ்ட் +or-4 போட்டு பாருங்க, வரும். +or-4 போடுங்க, கேர்ஃபுல்லா போறோம். 9 வருமாமா? +4 போட்டா 9. 9 into 90 எவ்வளோ? கேமா 810 ஆமா? 5 போடலாமா பாருங்க. +or-5 போடுங்க. சொல்லுங்க. 11 into 90 990. அடுத்து 6 போடலாமா? அடுத்தது தான் இதுக்கு மேல பக்கமா வந்துச்சு. 990. அப்ப நியரஸ்ட் வேல்யூ வந்துச்சு. இப்ப நீ பிளஸையும் செக் பண்ணணும், மைனஸையும் செக் பண்ணணும். நீ பாட்டுக்கு போட்டுற கூடாது. சொல்லுப்பா. 6 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 into 12 எவ்வளவு வருது? +6 போட்டோம்னா 1170. எஸ், அதை விட பெருசா போயிடுச்சு, வராது. -6 செக் பண்ணுங்க. சொல்லுங்க. -12 + 1 எவ்வளோ? எஸ், -11 into 90 என்ன வரும்? -990. அப்போ -6 வரும். +6 வராது. +6 போட்டீங்கன்னா இங்க பாருமா, 2n + 1 into அது 90 தான். 5/2ங்கிறது என்னது? 90 டிகிரி. ப்ளஸ் n = நான் 6 போடுறேன், +6 போடுறேன் அப்படின்னா அப்ப 2 into 6 + 1 into 90 எவ்வளவு? 12. 2 into 6 12 12 + 1 13 13 into 90 என்ன ஆன்சர் வருது நமக்கு? 0 27 remaining 2 1170. இதை விட அதிகமா போயிடுச்சு. அப்போ +6 வராது. -6 செக் பண்ணுங்கதுல. n = -6 போட்டோம்னா 2 into -6 + 1 into 5/2ங்கிறது 90 டிகிரி. அப்போ -12 + 1 into 90. therefore பெரிய நம்பர் மைனஸ். அப்போ -11 into 90. therefore -990. எஸ், அதை விட சின்னதானே? இதை விட சின்னதாமா? -7 போட்டீங்கன்னா அதிகமா போயிடும். -7 போட்டு பாருங்க. -14 + 1 -13. 11க்கே அதிகமா போயிடுச்சு. 13 13க்கு அதிகமா போயிடுச்சு. நமக்கும் என்னதான் கிடைக்குது? -13 தான் கிடைக்குது. இப்போ -13 தானே ஆன்சர். இந்த ஆன்சர் வரும். புரியுதா? அப்போ அதை விட அதிகமா போயிடும். தட்ஸ் ஆர் ஆன்சர். அடுத்த சம் நீயா சொல்லு பார்க்கலாம். செகண்ட் சம் சொல்லுமா?
cos x equal to 1 அமைதியாரு சொல்லுமா சுதீக் சார் சொல்லு cos x க்கு 1 x என்ன ஜெனரல் ஃபார்ம் என்ன எது 1 இருக்கு சொல்லு இது என்ன வேல்யூ cos உடைய வேல்யூ எங்கலாம் 1 இருக்கு சொல்லு போர்டு போமா அது என்ன பொசிஷன் ஆங்கிள் என்ன இருக்கு ஆங்கிள்னா என்னன்னே தெரியாது நான் பிங்க் கலர்ல எழுதிக்கிற மாதிரிமா 2 பை பொசிஷன் அங்க என்ன இருக்கு 2 பை பொசிஷன் என்ன அப்ப x equal to என்னமா x equal to 2n pi for all n belongs to z இப்ப சொல்லுங்க என்ன ஆங்கிள் என்ன கொடுத்துருக்கான் சொல்லுங்கம்மா minus 5 pi ஆமா சொல்லுப்பா நான் பார்த்து கூட ரீட் பண்ண மாட்டேங்குது minus 5 pi இப்ப அப்ளை பண்ணுங்கப்பா இது ஈஸி தானே நீங்க பை பை 2 இருந்தாதான் செக் பண்றது கஷ்டமா இருக்கும் இங்க ஈஸியா தானே இருக்கும் அப்ப n வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம் 0 போடலாம் பிளஸ் ஆர் மைனஸ் 1 போடலாம் பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 போட முடியுமா பாரு 3 போட்டினா என்ன வரும் 6 பிளஸ் 3 போட்டினா பிளஸ் 6 பெருசா போயிடுச்சு மைனஸ் 3 போட்டினா மைனஸ் 6 பெருசா போயிடுச்சு therefore answer 2 வரலாம் புரியுதாம்மா பழைய புக்ல ஒரு மாதிரி புது புக்ல ஒரு மாதிரி கொஸ்டின் இருக்கு அதனால நான் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம போட்டோம் ஏன்னா மைனஸ் 1க்கு போட்டுக்கோ மைனஸ் 1க்கு அங்க என்ன வரும் பாரு மைனஸ் 1க்கு என்ன வரும் மைனஸ் 1க்கு வந்துட்டு அங்க எழுதிக்கிறது கரெக்ட் அதை மாத்துமா 5 3 5 5 மாத்தும் ஓகேவாமா மைனஸ் 1க்கு அப்ப என்ன வரும் 2n plus 1 into 5 வருமா அப்ப 2n plus 1 into 5ல நீங்க போட்டுக்கணும் புரியுதாமா இத போட்டு காமிக்கவா நீ அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா போட்டு காமிக்கவா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு ஆன்சர் கொடுத்துருப்பான் பழைய புக்ல 1 புது புக்ல 1 மைனஸ் 1 அப்ப x equal to ஜெனரல் ஃபார்ம் என்னப்பா 2n plus 1 into 5 for all n belongs to z அதே கண்டிஷன் அதே தானமா ஆங்கிள் கண்டிஷன் அதே தானா அப்ப ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் 5/2 x less than or equal to plus 5 அப்ளை பண்ணு பார்க்கலாம் therefore n value இந்த n க்கு பதிலா என்ன வேல்யூ போடலாம் x வேல்யூ இதுதான் n எது வரலங்கறத சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம் 0 போடலாம் 1 போடினா 1 into 2 2 plus 1 3 plus or minus 1 போடலாமா கேர்ஃபுல்லா போடணும் மைனஸ் போடும்போது இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஏன்னா நீ மைனஸ் 1 போட்டினா என்ன வரும் மைனஸ் 5 ஆன்சரா வரும் மைனஸ் 2 plus 1 எவ்வளவுப்பா மைனஸ் 5 2 போட்டு பாருங்க 2 into 2 4 4 plus 1 5 yes plus 2 க்கு ஆன்சர் வருது மைனஸ் 2 க்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க மைனஸ் 3 pi வருமா என்னமா முடிக்கிறீங்க நீ போட தெரியுமா தெரியாதாமா minus 5 plus sorry minus 4 plus 1 into 5 that is equal to minus 3 pi அப்போ plus or minus 2 வரும் next இவர் மைனஸ்ல அடுத்து செக் பண்ணனும் நீங்க சொல்லுப்பா 3 போட்டினா என்ன வரும் 6 plus 1 7 5 plus 3 வராது minus 3 போட்டினா உங்களுக்கு 2 into minus 3 plus 1 into 5 therefore என்ன வருதுப்பா minus 6 plus 1 into 5 therefore minus 5 அப்போ n க்கு நாம என்ன போடலாம் minus 3 போடலாம் இது வேற சம்ம இது பழைய புக் क्वेश्चन பாத்துக்கோ ரெண்டு புக்லயும் வெவ்வேறு क्वेश्चन கொடுத்திருப்பான் என்ன இருக்காமா அவ்வளவுதானா ஃபர்ஸ்ட் முடிஞ்சதா நெக்ஸ்ட் போலாமா அத படிக்காத நீ ஆன்சர் பண்ண முடியாதுமா மனப்பாடலாம் பண்ண முடியாது சம்லாம் நீ தெளிவா அந்த டேபிள்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கணும் ட்ரிக்னாமெட்ரி அப்படிதான் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி ரொம்ப அதாவது ஆன்சர் டக்குன்னு எழுதிடலாம் நீ மத்த சாப்டர்லாம் எழுத முடியாது இங்க அப்படி கிடையாது புரிஞ்சா
ஈஸியா ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். சொல்லுப்பா அடுத்து என்னம்மா? செகண்ட் சம்மாமா சொல்லு. செகண்ட் சம் சொல்லுங்க. State the reason for cos inverse of minus 5 by 6. Cos inverse of cos of minus 5 by 6 not equal to minus 5 by 6. Not equal to minus 5 by 6. இது ஏன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன நம்ம சொன்னாலும் அது தப்பா ரைட்டான்னு சொல்லலாம். அதுதான் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுமா. இப்பதானே போட்ட அந்த மாடல் சொன்னேன். cos inverse of cos of minus 5 by 6. cos of minus theta என்ன? cos of minus theta என்ன? yes. அப்போ பிளஸ் ஆயிரும். அப்ப காசும் காசு இன்வர்ஸும் கேன்சல் ஆனா 5 by 6. இது கண்டிப்பா எதுக்குள்ள இருக்கும்? 0 to 5 குள்ள இருக்குமா? அப்ப ஆன்சர் 5 by 6 தான் வரணும். என்ன இருக்கு? அதனால தப்பு இது ஆன்சர். சொல்றது புரியுதாமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் பா. 2 மார்க் 3 மார்க் எதுல வேணாலும் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே பாப்பா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சொல்லுங்க. Cos inverse of minus 6. கொஸ்டின் நம்பர் 3 சொல்லுங்கம்மா. Cos inverse of minus cos inverse of x minus x equal to 5 minus cos inverse of x. இதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதான்ப்பா கவனி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்க்குறோம். கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். நான் என்ன பண்றேன், எல்ஹெச்எஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். லேட் நல்லா கவனி, எல்லாம் புரியாது. எல்ஹெச்எஸ் ஒய்ன்னு எடுத்துக்கோ. cos inverse of minus x கரெக்டாப்பா? இந்த cos inverse இந்த சைடு வந்தா என்ன மாறும்? அப்ப cos y ன்னு தான் எழுதணும். y cos ன்னு எழுதிடாதீங்க. புரியுதா? ரேஷியோங்கிறது இந்த ஆங்கிள் உள்ள வரணும். y cos எல்லாம் எழுதக்கூடாது. cos inverse இந்த சைடு வந்தா cos of y ன்னு தான் எழுதணும். ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். கரெக்டாமா? கரெக்டா? நான் மைனஸ் ஆல மல்டிபிள் பண்றேன். இப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? மைனஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டா? இங்க மைனஸ் ஆயிரும், இங்க மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ். இப்போ இது எங்க காஸ் மைனஸ்? செகண்ட் குவாட்ரண்ட்ல. அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் 5 minus theta. theta என்னது? y equal to x ஆமா? அப்ப மைனஸ் காஸ் தீட்டா எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் 5 minus தீட்டான்னு எழுதலாம். செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் மைனஸ். இங்க இருந்து இங்க போ. கரெக்டா? இப்போ என்ன பண்றேன், இந்த காஸ் தான் கொண்டு போ. அப்ப 5 minus y equal to cos inverse of x. கரெக்டாப்பா? இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நம்ம ப்ரூஃப்க்கு போயிடலாம். இப்ப எனக்கு என்ன வேணும், இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 5 மைனஸ் ஒய்னுடைய வேல்யூ என்ன? cos inverse of minus x equal to cos inverse of x. எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் மாத்திக்கணும். 5 minus cos inverse x ன்னு வரணும். அப்போ 5 இந்த பிளஸ் தானே வந்தா மைனஸ் ஆயிரும், இந்த பிளஸ் தானே வந்தா மைனஸ். 5 மைனஸ் cos inverse x. இந்த மைனஸ் தான் நம்ம என்ன ஆயிரும்? பிளஸ். அப்ப என்ன இருக்குது? cos inverse of minus x. Hence the proof. புரியுதாமா? ஓகேவா? That's our answer. தெளிவா இருக்கணும் சம்ல. பாருங்க, cos inverse of minus x equal to 5 minus cos inverse of x. சொல்லுங்க அடுத்தது. எவ்வளவு நேரமா இருக்கு? சரி சொல்லு, நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்க. cos inverse of 1/2. அவ்வளவுதானா? இது டைரக்ட் கொஸ்டின். எப்போ 1/2 வரும்? காசுக்கு எப்போ 1/2? 5/3. Yes, that's our answer. அவ்வளவுதான்.
பிரின்சிபல் அந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க பாரு. இப்போ 60 டிகிரி இங்க இருக்கும். இப்ப இந்த இடத்துல காஸ் வேல்யூ எவ்வளோ 1/2. இப்போ இது 60. நான் இப்படி ஒரு சுத்து வந்தா என்ன வரும்? அப்போ இங்க ஆங்கிள் என்ன வரும்? ஒரு ஒன் சர்க்குலேஷன் என்ன ஆங்கிள் 360. அப்ப 60 + 360 என்ன? 420க்கும் என்னதான் ஆன்சர் 1/2 தான். புரியுதா? கரெக்ட் தான். 420க்கும் ஆன்சர் ஆஃப் தான். ஆஃப் மைண்ட் ஆஃப் 420 வருது. அப்போ நாம எதை எழுதணும்? பிரின்சிபல் வேல்யூ இதுக்கு டொமைனுக்குள்ளதான் நீ எழுதணும். நீ 420 ஆன்சர் எழுதக்கூடாது. சொல்றது புரியுதா? அவங்க என்ன கேட்கறாங்க? பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னா பிரின்சிபல் டொமைனுக்குள்ள நீ எழுதணும். இப்ப அதே இன்னொரு டைம் சுத்தி வந்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? இன்னொரு 360 ஆட் பண்ணணும். இன்னொரு 360 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 780. அதுக்கும் ஆன்சர் என்னதான்? 1/2 தான். சொல்றது புரியுதா? ஆனா நம்ம எதுலதான் எழுதணும்? அந்த பிரின்சிபல் டொமைன்ல தான் எழுதணும். மறந்துடாத. நெக்ஸ்ட் அடுத்த சம் சொல்லுமா. இது ஒரே சம் தானப்பா? இதுல இன்னொரு சம் இருக்கா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் 5ல ஃபர்ஸ்ட் சம் சொல்லுங்க. 2 cos inverse of 1/2 plus sin inverse of 1/2. இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन தானே. இப்ப 2 × cos inverse of 1/2 என்ன? 5/3 plus sin inverse of 1/2 என்னது? 5/6. LCM 6 எடுத்துக்கலாமாப்பா? அப்ப இது எதால மல்டிபிள் பண்ணும்? இப்ப மேலே 2 ஆல மல்டிபிள் பண்ணா 2 × 2 4 5 plus ஆன்சர் என்ன? 5/6. சாரி, இங்க பிளாங்ஸ் எல்லாம் போடக்கூடாது. இங்க ரெண்டு இருக்கு. sin ஃபங்க்ஷன் இருக்கு, sin இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, cos இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க இது பிளாங்ஸ் எதுவும் போடக்கூடாது. இதுலாம் போடக்கூடாது. ரெண்டுலயே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீ இந்த வேல்யூ 1/2க்கு நீ பிரின்சிபல் டொமைனுக்குள்ள ஆன்சர் சொல்லிட்ட. இங்கேயும் பிரின்சிபல் டொமைனுக்குள்ள ஆன்சர் சொல்லிட்டு. புரியுதா? நெக்ஸ்ட் சொல்லுங்க பாருங்க. நீ ஆன்சர் பண்ண பார்க்கலாம். நான் கேக்குறீங்கன்னா நீ ஆன்சர் பண்ணணும். சொல்லுமா. cos inverse of 1/2. அங்க ஆன்சர் பார்க்க கூடாது. sin inverse of -1. அதானா? சொல்லுங்க. அங்க என்ன சொல்லுங்க? அங்க என்ன பாக்குறீங்க? இங்க போர்ட பாரு. क्वेश्चन இங்க இருக்கு. சொல்லுங்க. cos inverse 1/2 என்ன ஆங்கிள்? 5/3. sin inverse of -1. சொல்லுமா. இப்பதான் கணக்கு முடிச்சோம். அதனால கிளாஸ்ல எழுதலாம். தேஜாஸ்ரீ சொல்லுங்க. sin inverse of -1 3/2. ஏமா பிரின்சிபல் டொமைன் -5/2 +5/2. நீ என்ன 3/2 சொல்லுங்க? 3/2 என்ன சொல்லுங்க? புரியல. சைனுக்கு என்னது டொமைன்? சைன் இன்வெர்ஸ் கேட்கலாமா? சைன் கேட்கிறேன். -5/2 +5/2. நீ 3/2 சொல்றிய. -90 வந்து +90 தானே ஆன்சர் சொல்லணும். நீ 270 சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்ட் தான். 270 ஆன்சர் கரெக்ட் தான். 270க்கு -1 தான் ஆன்சர். ஆனா என்ன பண்ணணும்? நம்ம பிரின்சிபல் டொமைனுக்குள்ள தான் சொல்லணும். நீ நான் ஏற்கனவே சொன்னேன் 3/2ங்கிறது அண்ட் கிளாக் வைஸ்ல வந்தா அது -5/2 நான் சொன்னேன். இப்பதான் சொல்லி முடிச்சேன். இப்பதான் இந்த சம் போட்டுருந்தாங்க. டொமைன் சம் இப்பதான் போட்டு வந்தேன் நானு. இது என்ன மாதிரி அதுக்குள்ள மறந்துச்சுமா? நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நான் தேஜஸ்ரீ உனதான் கேட்டுக்கலாம். இப்பதான் நான் இங்க சொல்லிட்டு வரேன். கிளாக் வைஸ் ஸ்டாண்டர்ட் கிளாக் வைஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு வரேன். 270 பிளஸ்ல வந்தா 270, மைனஸ்ல வந்தா அது -5/2. திவ்யா மேடம்
நீங்க அப்ப என்ன வருங்க ஆன்சர்? நான் முன்னு தான் கேட்கிறேன், சொல்லுமா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2க்கு எஸ் மைனஸ் 5/2 சொல்லுங்கப்பா. எல்சிஎம் 6 அப்ப 2π மைனஸ் 3π therefore minus 5/6 என்ன இருக்காமா சப்டிவிஷன் இருக்கா? சொல்லு. சொல்லுமா. cos inverse of cos of 5/7 cos of 5/17 சொல்லுங்கம்மா. cos of 5/17 sin of 5/7 into ஃபார்முலா எழுதி போட்ட நாம இருக்கா? காஸ் ரெண்டும் ஒன்னா வரும், சைன் ஒன்னா வரும். இது காஸ் ஃபார்முலாவா? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி எழுதி போட்டோமா? காஸ் ஏ பிளஸ் பி னுடைய ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அப்ப இந்த ஃபார்மேட்ல இருக்கு, நீங்க இங்க கொண்டு வரணும். நீங்க இது எப்படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம்னா, இங்க பாரு ஆங்கிள் பாரு. இங்க 5/7 தான், இங்கேயும் 5/7 இருக்கு. இங்க 5/17 இருந்தா இங்கேயும் என்ன இருக்கு? 5/17. அதை வச்சு நீ முடிவு பண்ணிக்கலாம். அப்ப காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்க எப்படி இருக்கு? a பிளஸ் b வரணும். அப்ப காஸ் ஆஃப் 5/7 பிளஸ் 5/17 சொல்லுங்கம்மா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எல்சிஎம் எடுங்க. 17π பிளஸ் 7π பை எவ்வளவுமா? 49 remaining 4 11 இப்ப பாருங்க. இப்போ காசுக்கு என்ன அது டொமைன் சொல்லுமா? 0 to π. 0ல இருந்து 1π குள்ள இருக்கு. இப்ப டினாமினேட்டர் சின்னதா இருந்தாவே நமக்கு 0 to 1 குள்ள தான் ஆன்சர் வரும். 24 119 டிவைட் பண்ணா என்ன ஆகும்? 0. something ஆன்சர் வரும். இப்போ அது கரெக்ட்னு அர்த்தம். இப்போ 1க்கு மேல போனாதாமா வராது. 0 to π தானே காசுக்கு. இங்க ரெண்டுமே காசு இருக்கு, ரெண்டுமே காசு. இப்ப காசு இன்வர்ஸ் கேன்சல் ஆயிரும். therefore 24π divide 119 சொல்றது புரியுதா இல்லையாமா? ஏமா இங்க 5 divide 4 அந்த மாதிரி வந்தாதான் நம்ம 1.something ஆன்சர் போகும். நியூமரேட்டர் பெருசா இருந்தாதான் 1க்கு மேல போகும், அதானே? இப்ப இங்க நியூமரேட்டர் சின்னதா இருக்கு, அப்ப 0.something தானே வரும். நமக்கு எதுக்குள்ள வரணும்? 0 to π. அப்ப கரெக்டா இருக்கு. 1π இது 1π தானே, 1 into π. அப்ப 1 விட 1π விட சின்னதா இருக்கணும். கண்டிப்பா இது 1π விட சின்னதா இருக்கும். 0.something இருக்கும். That's our answer. புரியுதாமா? எழுதுங்க பாருங்க.